பெண்குயினை பத்தின அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்கள் எல்லாத்தையுமே பாஸ்ட் 2 வீடியோஸ்ல பார்த்திருந்திருப்பீங்க. அந்த 2வது வீடியோ கடைசியிலேயே சொல்லியிருப்போம். அதுல நிகழ்ந்த சம்பவங்கள், அதாவது நடந்திருக்கும்ல, இந்த விஷயம்லாம் பெண்குயினை வச்சு நடந்திருக்கும்ல, அந்த விஷயத்த அடுத்த வீடியோல சொல்றோம்ட்டு அந்த வீடியோ தான் இது. இதை ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ, நடந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் பெண்குயினை வச்சு நடந்திருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. சுவாரஸ்யமா இருக்கணும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கணும்னா 2011 ஒரு நிகழ்வு நடந்தது. அது கிட்டத்தட்ட 2018 வரைக்கும் தொடர்ந்துட்டே இருந்தது. அது என்னன்றத சொல்றதுக்கு முன்னாடி அந்த நிகழ்வுல இருந்த பெண்குயின் இனம் என்னன்றத சொல்லிடுறோம். ஏன்னா மொத்தமா 18 இனங்கள் இருக்கு பெண்குயின்கள்லயே. அதுல மெஜலானிக் பெண்குயின் அப்படின்ற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பெண்குயின் தான் அது. அது என்ன பண்ணுச்சு அப்படின்றதுக்கு முன்னாடி அதனுடைய சில விஷயங்கள் சொல்றேன். இப்ப அந்த பெண்குயின்களை பொறுத்த வரைக்கும் பனி பிரதேசங்கள் எல்லாம் வாழாது. அதுக்கு மாறா அது சவுத் அமெரிக்கால வாழும். அந்த இடத்துல மிதமான வெப்பநிலை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 டிகிரி, அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஊரை விட கொஞ்சம் கம்மின்னு எடுத்துக்கலாம் வெப்பம். பட் அங்கேயும் வெப்பம் இருக்கும். அந்த மாதிரி பகுதி தான். அதே மாதிரி 75% அந்த பெண்குயின்கள் கடல்ல தான் வாழும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா தூங்குறது கூட அது கடல்ல தான், கடலுக்குள்ள, தண்ணிக்குள்ள. ஆமா, தண்ணிக்கு மேல மிதக்கக்கூடிய அந்த தன்மை அதுக்கு இருக்கு. ஏன்னா அதனுடைய இறகுகள் எல்லாமே கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் மாதிரி இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் படம் சார்ந்தது இருக்கு. அந்த எண்ணெய் அந்த மேல இருக்கிறனால தண்ணி உள்ள போகாது. அதனால அந்த பெண்குயின் அப்படியே ஒரு லைஃப் ஜாக்கெட் போட்டு மிதந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மிதந்துகிட்டே கூட தூங்கும். ஆனா இதுல ஆச்சரியம் என்னன்னா 4 செகண்ட் தான் அது தூங்கவே செய்யும் ஒரு முறைக்கு. இல்ல புரியல, ஒரு முறைக்கு 4 செகண்ட்னா புரியல. அதாவது ஒட்டு மொத்தமா ஒரு நாளைக்கு அது 12 மணி நேரம் தூங்கும். ஆனா 4 செகண்ட் தான் கண்டினியூவா அது தூங்கவே செய்யும். அதுக்கப்புறம் முழிச்சிடும். மறுபடியும் 4 செகண்ட். அது ஏன் முழிக்குது? அது ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா அது வாழக்கூடிய சூழல் அப்படி. அது ஃபர்ஸ்ட் கடல்ல அந்த அளவுக்கு தூங்குறதே கடல்ல தான் அப்படின்றனால அதுக்கு ஆபத்து ஜாஸ்தி இருக்கும். எப்ப வேணாலும் எந்த விதமான உயிரினம் வேணா அதை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப அது கொஞ்சம் கான்சியஸா இருந்தாகணும். அது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, அதுக்கு இரை கிடைக்கும் போது அது வேட்டையாடி ஆகணும். அப்ப அதுக்கு பக்கத்துல ஏதாவது போச்சு, ஒரு மீனோ இறாலோ போச்சுன்னா அதை வேட்டையாடணும்ல. அதுக்கும் அது அந்த மாதிரி பண்ணு. 2வது ரீசன் ஓகே, ஒத்துக்கலாம். முதல் ரீசன் அது வெளியே தூங்கினா நல்லா சேஃப்டியாவே தூங்கிடலாமே. இல்ல, அதுக்குண்டான வெளியே தூங்குறத விட அது இதைத்தான் நீரை தான் விரும்புது. இப்ப இந்த இனத்திலேயே இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இது மண்ணுக்கு அடியில குழி தோண்டி அங்கதான் முட்டை போடும். அதாவது தூங்குறது தண்ணியில, முட்டை போடுறது மண்ணுல. இனப்பெருக்கம் பண்றது, முட்டை போடுறது. ஒரு சில வாரங்கள் தொடர்ந்து அந்த தரையில வாழும். ஒரு 2ல இருந்து 3 வாரம். எப்பன்னா அதனுடைய பழைய இறகுகளை உதிர்த்துட்டு புதுசு வளர்றதுக்காக மட்டும் 2-3 வாரம் மட்டும் தரையிலேயே அப்ப தண்ணிக்குள்ள போய் தூங்காது. அப்ப வெளியே தான் தூங்கும். ஏன்னா இறகுகள் உதிர போகுது. அப்ப போய் அதுல போனா வேற ஏதாவது பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அதுவும் கல்ல கொடுத்துதான் ப்ரப்போஸ் பண்ணும். இப்ப இதுக்கு எதுக்கு கல் தேவைப்படும்னா, இப்ப குழி தோண்டுது, குழியில தான் முட்டை போடும். ஆனா அந்த குழிக்குள்ள சும்மா முட்டை போட்டா மழை பெஞ்சு அந்த தண்ணி அதுல போய் தேங்க, அதனால அதுக்கு ஒரு ஹைட் மாதிரி வைக்கிறதுக்கு கல்லு தேவை. ஆமா, அந்த குழிக்குள்ள அந்த கல்லை நிறைய கல்லை வச்சிரும். வச்சிருச்சுன்னா அதுக்கு மேல முட்டை போட்டா தண்ணி தேங்கி வைக்காது, முட்டைக்கும் ஆபத்து இல்லை. அதனாலதான் இது கல்லை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணும். சோ அந்த ஒரு விஷயமும் பண்ணும். இப்ப இந்த பெண்குயின்களினுடைய வாழ்நாள் கிட்டத்தட்ட 25ல இருந்து 30 ஆண்டுகள் வாழும். இதனுடைய ஹைட் 60ல இருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. அப்ப இது மீடியமான ஹைட். மீடியமான ஹைட் இருக்கிறதுல இதுதான் மீடியமான ஹைட். இப்ப இது எப்பவுமே அதிகமா அர்ஜென்டினா, சில்லி அந்த இடத்துலதான் வாழுது, சவுத் அமெரிக்கா. அந்த கடற்கரையோரம் வாழும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற தண்ணியில தான் வாழும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல குளிர் ஆரம்பிக்கும் போது அந்த கடலும் குளிரும். அந்த கடலும் குளிர ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே மிதமான நீர் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி போகும். அப்ப இதுக்கும் உணவு கிடைக்காது. அதனால இதுவும் அர்ஜென்டினா, சில்லி அங்க இருந்தெல்லாம் கடல்ல பல கிலோமீட்டர் பயணம் பண்ணும். அதாவது நீச்சல் அடிச்சே போயிடும். நீச்சல் அடிச்சே போகும். எவ்வளவு தூரம்னா பிரேசில் வரைக்கும் கூட போகும். கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர். சோ அவ்வளவு தூரம் போனாதான் அதுக்கு தேவையான உணவு கிடைக்கும் அந்த குளிர் காலத்துல. அர்ஜென்டினால குளிர் நிகழும் போது இப்படி பண்றனால ஒரு பிரச்சனை நடந்தது. என்னன்னா 2011ஆம் ஆண்டு ஜோவா பெரைரா அப்படின்னு சொல்லி ஒரு வயசான ஒரு நபர், கிட்டத்தட்ட அவருக்கு அப்பயே ஒரு 71 வயசு இருக்கும். அவர் ஒரு ரிட்டையர் ஆனவர் தான். ஸோ அவர்
வந்து பார்ட் டைமா வந்து மீன் பிடிக்கிறத அவருடைய தொழிலா கொண்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பிரேசிலோடைய ரியோ டி ஜெனரோ அப்படின்ற ஒரு பெரிய நகரம், ஸோ அதனுடைய தெற்குல 150 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த இலா கிராண்டே அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, ஒரு தீவு. அங்கதான் போய் இவர் வந்து அவருடைய வீடும் கூட அங்கதான் இருக்கு. ஸோ மீன் பிடிக்கிறதுக்காக அவர் வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப அந்த கடல்ல இருந்து ஒரு பெண் குயின், இந்த மெஜல்லானிக் அப்படின்ற இனத்தை சேர்ந்த ஒரு பெண் குயின் வந்து விழுந்து துடிச்சிட்டு இருந்ததை இவர் வந்து பார்த்திருக்காரு. என்ன நடந்திருக்கு, துடிச்சுட்டு இருந்துச்சுன்னா கடற்கரையில வந்து விழுந்து துடிச்சிட்டு இருக்கு. அது என்னடா போய் பார்க்கும்போது இது ஒரு பெண் குயின் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. இப்ப அந்த பெண் குயினுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, குரூட் ஆயில் இருக்குல்ல, கச்சா எண்ணெய் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போவாங்க கடல் வழியா. அப்படி போகும்போது அது கடல்ல வந்து விழுந்திருக்கு, அந்த எண்ணெய் லீக் ஆயிருச்சு. ஆமா, அந்த எண்ணெய் லீக் ஆனது இதனோட உடம்புல வந்து பட்டுருச்சு. அதனால என்ன ஆயிருச்சுன்னா, இந்த பெண் குயின்னால நீந்த முடியல சரியா, கிரிப்பு கிடைக்கல. இல்ல அந்த குரூட் ஆயில் வந்து இப்படி இறகு இருக்குன்னா எல்லாமே சேர்ந்து ஒட்டுன மாதிரி ஆயிரும். அப்ப அதனால வந்து ஃப்ரீயா நீந்த முடியல, அதே மாதிரி வேட்டையாடவும் முடியல. அப்படியே ஒரு மாதிரி பசியில வாழ முடியாம சாகுற நிலைமையில கடற்கரையில வந்து அது வந்து விழுந்துருச்சு. இப்ப அதை இவர் வந்து பாத்துறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஜோவா பெரைரா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதை கொண்டு போயிடுறாங்க அவருடைய வீட்டுக்கு. ஏன்னா ஒரு 2 அடி தான் அது இருக்கும். ஸோ அவருடைய வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு வந்து டின் டிம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிடறாரு. இப்ப அதுக்கு பேர் வச்சதுக்கு அப்புறம் அதை வந்து மெல்ல சுத்தப்படுத்துறாங்க. பொதுவா இவர் வந்து எதை பயன்படுத்துறாருன்னா, சோப்பு, டிஷ் சோப்பு, இந்த பாத்திரம் விளக்குற சோப்பு இருக்குல்ல, அதை வச்சு அந்த பெண் குயினை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த குரூட் ஆயில நீக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னா, நம்ம போடுற மாதிரி நார்மல் சோப் போட்டா அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய நேச்சுரல் ஆயில், மிதக்கிறதுக்கு தேவையான ஆயிலும் வந்து போயிடும். ஸோ அது பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக டிஷ் சோப் வந்து இவர் பயன்படுத்தினாங்க. ஆனா இவர் வந்து கரெக்டா அதுக்காக தான் பயன்படுத்தினாரா அப்படின்னா கிடையாது. ஆனா இவருக்கு வந்து பட்டறிவு இருக்கு. அதாவது மீன் பிடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த விலங்குகள் வந்து அந்த கச்சா எண்ணெயினால பாதிக்கப்பட்டா என்ன சோப்பு வச்சு தேய்ச்சா அதை வந்து சரி பண்ண முடியும்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த நாலேஜ் இருந்தனால அந்த பெண் குயினை வந்து இவர் வந்து சுத்தப்படுத்திட்டாங்க. இப்ப சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது வந்து 7 to 11 நாள் ஆயிருச்சு அது சுத்தப்படுத்துறதுக்கே. அவ்வளவு நாள் வந்து அதை வந்து சுத்தப்படுத்தினாங்க. சுத்தப்படுத்தும் போது அதுக்கு தேவையான மீன், இறால் இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட கொடுத்து அதை வந்து தேத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் கடல்ல போய் விட்டுட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கிறோம். 7 to 11 நாள் அது எங்க தங்குச்சு, தண்ணியில தானே அதிகமா விரும்புன்னு சொன்னீங்க. அப்ப அந்த இடத்துல அவர் வீட்டுல வச்சு எப்படி தூங்கி இருப்பாரு? தூங்கியிருக்கும் அந்த பெண் குயின். எப்படி தூங்குச்சுன்னா, அதுதான் வந்து அதிசயம் அப்படின்றது. அந்த பெண் குயின்களினுடைய குணமே வந்து அதிகமா தண்ணியில தூங்குறது தான். ஆனா நான் சொல்லியிருக்கேன், அதனால தரையில வாழ முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அது இனப்பெருக்கம் பண்றதும் தரையில தான், முட்டை போடுறதும் தரையில. அதனுடைய குஞ்சுகள் வந்து கிட்டத்தட்ட 2.5 மாசத்துக்கு மேல தரையில தான் வாழும். அதனால அதுக்கு தரையில வாழ முடியாது அப்படின்னு கிடையாது. அது தண்ணியில வாழும், அந்த தன்மை அதுக்கு இருக்கு. ஆனா தரையிலையும் அதனால வாழ முடியும். பிளஸ் என்னன்னா, தரையில நீங்க அர்ஜென்டினா கடற்கரையில நிறைய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. வேற விலங்குகள் வந்து அதை வேட்டையாட, அதனால அது தண்ணிக்குள்ள போக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவர் வந்து அவருடைய சொந்த வீட்டுல வச்சு அதை பாதுகாப்பா பாத்துக்கும் போது எந்த விதமான பிரச்சனையும் அதுக்கு இல்லை. அது வந்து பாதுகாப்பை உணர்ந்தது. அது ஒண்ணு. இன்னொன்னு சாப்பாடு ஈஸியா கிடைச்சது. அது போய் வேட்டையாடி திங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனாலேயே அவருடைய வீட்டுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இது 2011. ஆனா இங்க அதிசயம் என்னன்னா, அடுத்து சில மாதங்களுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு அவர் அந்த கடற்கரையில இருக்கும்போது மறுபடியும் அந்த பெண் குயின் வந்து கரெக்டா 4000 கிலோமீட்டர் நீந்தி அந்த இடத்துக்கு வந்தது. வந்து அவரை பார்த்துருச்சு. இவரும் அதுக்கு தேவையான உணவு கொடுத்துட்டு இவர் கிளம்பி போனா, இவர் பின்னாடியே இவருடைய வீடு வரைக்கும் போயிருச்சு. வீட்லயே எவ்வளவு நாள் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு நம்ம வீட்டுல சொந்தக்காரங்க வந்தா என்ன 1 வாரம் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வாரம் இருந்திருக்கலாம். 8 மாசம் இருந்தது. அது வந்து ஜூன்ல வந்து அடுத்து பிப்ரவரியில தான் கிளம்பி போச்சு. அதுவும் போச்சு. ஆமா, ஏன்னா அதுக்குன்னு ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. இந்த நேரத்துல நம்ம வந்து அர்ஜென்டினால தான் இருக்கணும், இந்த நேரத்துல நம்ம இனத்து கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்காக தான் அது வந்து கிளம்பியே போச்சு. ஆனா இன்னொரு அதிசயம் என்னன்னா, 2013ஆம் ஆண்டு மறுபடியும் வந்துச்சு. சொந்தக்காரங்க தோத்து போயிருவாங்க போல பெண்குயினுக்கு. ஆமா, மறுபடியும் 8 மாசம் வந்து வாழ்ந்தது. இப்படி இவருடைய வீட்லயே அடிக்கடி வர்றது போறதுமா இருந்திருக்கு. 2015-16 இந்த காலகட்டத்துல தான் இன்னொருத்தர் ஜோவா பவுலோ
கிராஜூஸ்கி அப்படின்னு சொல்லி பிரேசிலை சேர்ந்த ஒரு வைல்ட் லைஃப் பயாலஜிஸ்ட். அவருக்கு இந்த தகவல் தெரிய வருது. அவர் இதை நினைச்ச உடனே பேர் ரொம்ப ஆச்சரியப்பட்டுறாங்க. அடுத்து அந்த ஜோவா பெரேரா அப்படின்ற முதியவர் அவருடைய வீட்டுக்கு போய் அந்த பெண்குயின் எல்லாம் பார்த்து அந்த வீடியோ எல்லாம் எடுத்து, இப்ப கூட அந்த வீடியோஸ் வந்து இருக்குது இன்டர்நெட்ல. சோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா அவர் வந்து தூங்கி இருப்பாரு, அவரை வந்து மெல்ல தடவி கொடுக்கும் அந்த பெண்குயின் வந்து. அந்த அளவுக்கு பாசமா அவர் கூட வந்து இருந்திருக்கு. வருஷம் கரெக்டா வந்து வந்துரும். அந்த மாதிரி வந்து அந்த பெண்குயின்ஸ் இருந்திருக்கு. இதை வந்து இந்த கிராஜூஸ்கி அப்படின்ற விஞ்ஞானி வந்து ஃபுல்லா டாக்குமெண்ட் பண்றாங்க. வரையில ஏதாச்சும் வாங்கிட்டு இங்கிட்டு வருமா? சொந்தக்காரங்களா நம்ம வீட்டுக்காரங்க இல்ல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு சொல்ல போனா அது வர்றதே வந்து இங்க வந்தா நல்லா சாப்பாடு கிடைக்கும். அது சோம்பேறியா இருக்குது. நமக்கு சொகுசா ஒரு இடம் கிடைச்சிருச்சுன்னு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம தாத்தாவும் இவரை ஒண்ணுமே பண்ணல. அதான் உட்கார வச்சு சாப்பாடு போட்டா யாருக்கு என்ன ஒண்ணும். இருந்தாலும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. வாங்கிட்டு வர்றது ரெண்டாவது, கடல் வழியா தானே வருது. ஒரு 5 மீனை வாயில கவிட்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல. பண்ணல. அது 2016 பிரேசில்ல ஒரு ஃபேமஸான சேனல், அதுலதான் இது வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிபிசி, CNN மாதிரியான இந்த தகவல் வந்து வெளியே வந்து அது ரொம்ப பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அது 2018 வரைக்கும் வந்து அந்த தாத்தாவுடைய வீட்டுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வரல. அது வராததுக்கு விஞ்ஞானிகள் 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணு, அது வந்து இறந்து போயிருக்கும். அதுக்கு வந்து வயசாயிருச்சு. சோ அது வந்து இறந்து போயிருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு அதை வேட்டையாடி இருக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அது வயது முதிர்ச்சி அடைஞ்சனால இவ்வளவு 1000 கிலோமீட்டர் கடந்து வர முடியாது. அதுவும் போயிருக்கும். இல்லன்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி உருவாகி கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிருக்கும். குஞ்ச வளர்க்கறது, அதை பாத்துக்கிறது, அந்த வாழ்க்கையை பிடிச்சு கூட போயிருக்கலாம். சோ அதனால அது வராம இருந்திருக்கு. ஆனா மேக்சிமம் அது இறந்து போகதான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா அது உயிரோட இருந்திருந்தா இவ்வளவு ஈஸியா ஒரு குடும்பத்தை கூட்டு வந்திருக்கும்ல. அதனால அது இறந்து போயிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் 2023 இந்த தாத்தாவும் வந்து அவருடைய கிட்டத்தட்ட 83 வயசுல இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருடைய வாழ்க்கை வந்து இறப்புல முடிஞ்சாலும் வேற ஏதோ ஒரு இடத்துல இன்னைக்கு இந்த 2 பேருடைய ஆத்மா வந்து வாழ்ந்துட்டு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு நினைச்சது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு பெண்குயின் வந்து ராணுவத்துல வேலை பார்த்திருக்கு, உயர் பொறுப்புல இருந்திருக்கு. அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மொத்தத்துல பெண்குயினும் நம்மளும் ஒண்ணு. நமக்கு லீவ் விட்டோம்னா நம்ம எப்படி தாத்தா ஊருக்கு அத்தை ஊருக்கு போறோமோ, இதுவும் இந்த தாத்தா ஊருக்கு போயிருக்கு. ஆனா நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோம், இந்த பெண்குயின் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம். அதனாலே அடுத்த வாட்டி தாத்தா ஏதாச்சும் திட்டி இருப்பாரு, அந்த கோவத்துல வராம இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இருந்திருக்கலாம் தோணுது. இல்லாட்டினா நமக்கு ஊருக்கு போயில ஒரு கமிட்மெண்ட் வந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்த வீடியோல இன்னொரு மிலிட்ரியை பத்தி எல்லாம் சொல்றாரு. பெண்குயினா இது என்னதுன்னு தெரியல. அடுத்த வீடியோல மிலிட்ரி பத்தி பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கும், இல்ல உங்களுக்கு பெண்குயினை வச்சு ஏதாச்சும் கதை இருக்கும், நான் பெண்குயின் எங்க வீட்டுல வளர்க்குறேன் அப்படின்ட்டு, பெண்குயினை ஏன் வீட்டுல வளர்க்க முடியாது அதைத்தாப்பா சொல்ல வந்தேன். பெண்குயினை ஏன் வீட்டுல வளர்க்கலாமா வளர்க்க கூடாதான்றதா அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இங்க என்னங்க நீங்க. தேங்க்யூ.